இம்யூனோதெரபி அது கீமோதெரபி கொடுப்பாங்க. டார்கெட்டட் தெரபி இம்யூனோதெரபி அங்கே தான் கொடுப்பாங்க. டார்கெட்டடும் செட் ஆகாது. இந்த கேன்சருக்கு இம்யூனோதெரபி கொடுத்தா தான் செட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டாங்க. பழைய ஃபோட்டோவில் பார்த்தேன், உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். நீங்கள் அப்படியே டோட்டலாக இப்போ நம்ம லைஃபே மாறின மாதிரி. ஆனால் நிறைய பேர் காசு சம்பாதிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இது சப்போஸ் முடியலன்னா எனக்கா சொல்லியிருக்காங்க, உயிருக்கு உத்தரவாதம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று எனக்கு ஒரு பையன் ரொம்ப நாள் வாழலாம் ஆசை கிடையாது. ஒரு 10 வருஷம்னா அவன் 23 வயசு ஆனதுக்கப்புறம் நான் போயிட்டேன். இதே இந்த நோய் எனக்கு 10 வருஷம் வச்சு வந்தால் கூட நான் கவலையே பட்டிருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னா, இவங்க வந்து இப்போ கேன்சரால் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இவங்களை மீட் பண்ணி எந்தெந்த மாதிரி வந்து இவங்க இப்போ கஷ்டத்தில் இருக்காங்கன்றதான் கேட்க போகிறோம். அக்கா உங்கள் பேருக்கா? என் பேர் நிரஞ்சனா. எனக்கு வயசு வந்து 34 ஆகுது. எனக்கு ஒரு பையன் இருக்கான் 13 வயசில். எனக்கு ஆக்சுவலாக நவம்பர் மாதம் எனக்கு கேன்சர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. போன வருஷம் நவம்பர் மாதம் 2023. அதாவது கரெக்டாக டிசம்பர் 28 லாஸ்ட் இயர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு ரேடியேஷன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கேன்சர் வந்து மேலிகன் மெலோனமா வெஜினா வாலில் வந்தது. தமிழில் பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்துருச்சு. இது ஸ்கின் கேன்சர் வந்து மேலே தான் வரும். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு வேர்ல்டு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கான கேஸ். வேர்ல்டுலேயே உங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு கேஸ்? ஆமாம், கொஞ்சம் ரிஸ்க்கான கேஸ் தான். அதுக்கான ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு பிளாடரில் டச் ஆகும், அதனால் பிளாடரே எடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிளாடரில் டச் ஆகலை. யுரேத்ரான்னு சொல்லுவாங்க, அதில் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து அடி வயிற்றுல இப்போ யூரின் டியூப் தான் வச்சுருக்காங்க. அதுலேயே தான் யூரினும் போகிறேன் வேறு. அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுத்துட்டு சரி நம்ம பெட் ஸ்கேன் எடுப்போம் 6 மந்த்ஸ் கழிச்சுன்னு சொல்லிட்டு May 31 அன்றைக்கி எடுத்தாங்க. எடுத்தப்போ என்னாச்சுன்னா எனக்கு மறுபடியும் வந்து மூளையிலையும் லங்ஸ்லையும் வந்துடுச்சு. மூளைக்கு ஆனால் ரேடியேஷன் கொடுப்போம், லங்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேன்சர் கீமோதெரபி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. மூளைக்கு 10 ரேடியேஷன் கொடுத்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் லங்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கீமோதெரபி கொடுத்தா இந்த கேன்சருக்கு செட் ஆகாது, இம்யூனோதெரபி அது கொடுத்தா தான் செட் ஆகும். ஆனால் அது நாங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே கொடுப்பாங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களாம் நாங்கள் எம்ஜிஎம் போனோம். அங்கே போனப்போ தான் வந்து இப்போ இம்யூனோதெரபி ட்ரீட்மெண்ட் எனக்கு போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுக்கா? அது எனக்கு வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு? எனக்கு வந்து கை வச்சு பார்த்தாலே தெரியும். இப்போ உள்ளே இருக்கிறது இப்போ வெளியே எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக இப்போ கண்ணில் இங்கே இருந்தால் நம்மளுக்கு தெரியும்ல, அது மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நானே டாக்டர்கிட்ட கேட்டால் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பெல்வி ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து ஒன்றுமே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 2வது வாட்டி நானே போய் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ தான் மேலிகன் மெலோனமா கேன்சர், ஸ்கின் கேன்சர் அது பேர். இப்போ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குறது இல்லை. நாங்கள் ரேடியேஷன் எல்லாம் அங்கே தான் கொடுத்தோம். நாங்கள் இதெல்லாம் இம்யூனோதெரபி அது கீமோதெரபி கொடுப்பாங்க. டார்கெட்டட் தெரபி இம்யூனோதெரபி அங்கே தான் கொடுப்பாங்க. டார்கெட்டடும் செட் ஆகாது. இந்த கேன்சருக்கு இம்யூனோதெரபி கொடுத்தா தான் செட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க எம்ஜிஎம் நாங்கள் போனோம். அங்கே போனப்போ இது மாதிரி சரி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 2 lakhs. அது 2 lakhs பத்தாமல் எனக்கு டேப்லெட்டே வந்து 15,000 ஆகிடுது. 15,000 ஆகிடுது. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு யூரின் டியூப் வச்சுருக்காங்க, அது வேறு மாற்றணும் அடிக்கடி. அதுக்கும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கிட்டே வந்துடுது. எனக்கு மாதமே எனக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது. நகையெல்லாம் வச்சு தான் செலவு பண்ணுறோம். இருந்தாலும் கை மீறி போது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. பையனையும் பையன் என்ன படிக்கிறாங்க? பையன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இருக்குது. அம்மா கூட தான் இருக்குது. வாடகைலாம் கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே இருக்கிறோம் நாங்கள். ஹாஸ்பிட்டலில் சாரோட லெட்டர் இது. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து இப்போ எனக்கு கேன்சர்னு ரிசல்ட் வந்தது. அது இப்போ எவ்வளோக்கு அவங்களுக்கு தேவைப்படுது? ஏன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டு மக்கள் தான் அவங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. எனக்கு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட், ஒரு வருஷத்துக்கே 15 lakhs தேவைப்படுது. 15 lakhs தேவைப்படுது. ஒரு வருஷத்துக்கே 15 lakhs கிட்ட தேவைப்படுது. 6 months வந்து 15 lakhs. அடுத்த 6 months ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எனக்கு அது மூலியமாக எனக்கு மாதம் போகிறப்ப எனக்கு கட்டணும். நான்
ட்ரீட்மெண்ட் எங்கே நம்ம இங்கேயே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமாம், எம்ஜிஎம்ல தான் ஃபுல்லாக. வடபழனியில் ராகவா லாரன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போனோம். அங்கே ஒரு லேடி சொன்னாங்க சார் ஷூட்டிங் போயிட்டாங்க, அது மட்டும் இல்லை சார் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எதுவும், ஏன்னா சார் வந்து சாரும் கேபிவி பாலாவும் இப்போ தான் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதுதான் மனு மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்த 2 days கழித்து விஜயகாந்த் சார் மண்டபம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பிரேம்லதா மேடம் கிட்ட பேசிட்டு அங்கேயும் மனு கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்து 3 months 2 months மேலே ஆகுது, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்தது விஜய் ரசிகர் மன்றத்துலேயும் மனு கொடுத்துட்டு வந்தோம், அங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் சூர்யா சார் இருக்காங்கள்ல, அவங்க அகரம் ஃபவுண்டேஷன், அங்கேயும் மெயில் அனுப்பிச்சு பார்த்தோம் தெரிஞ்சவங்க மூலமாக, அதுக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது மாதிரி இடத்துக்குலாம் அலைஞ்சிட்டு தான் போயிட்டு வந்தோம். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்மள மாதிரி நிறையா பேர் போகிறனால அவங்க வந்து அதே மாதிரி சிஎம் செல்லுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கோம். எனக்கு அவங்க எல்லாருமே ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட தான் ஹெல்ப் பண்ணணும், அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும்லாம் இல்லை, யாருனாலும் ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், ஆனால் நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம். ராகவா லாரன்ஸ் சாரோட கோயில் திருமலை அங்கேயும் போனால் அங்கே அவர் கோயிலில் இருக்க சிலையெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டாங்க, கோயிலையும் மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் அலைஞ்சு பார்த்துட்டோம், சரி அவங்களால என்ன பண்ண முடியல சொல்லி விட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் போய் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறனால அவங்க வந்து அதனால ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க கை கூட அது போகாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா என்னால் அலைய முடியல, அதுக்கு மேலே இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால் ரொம்ப தூரம் அலைய முடியல. ஆனால் நீங்கள் பழைய ஃபோட்டோவில் அழகாக இருக்கு, இப்போயும் அழகாக தான்க்கா இருக்கீங்க. பழைய ஃபோட்டோவில் பார்த்தேன், உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நீங்கள் அப்படியே டோட்டலாக இப்போ நம்ம லைஃபே மாறின மாதிரி. ஆனால் நிறைய பேர் காசு சம்பாதிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, குடிக்கிறது அது இதுன்னு வேஸ்ட் ஆக்கிட்டு ரொம்ப இதாகுறாங்க. அவங்களுக்குலாம் அதான் சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்திருந்தா கூட அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து கேன்சர் கீமோதெரபினா நான் ஜிஹெச்லேயே பார்த்து முடிச்சிடுவேன்ப்பா, கீமோதெரபி செட்டே ஆகாதுன்ட்டாங்க. நான் ஜிஹெச், அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி மெமோரியல் அந்த ஹாஸ்பிட்டல் போனோம், ஓமந்தூரார் போனோம், எல்லாமே போயிட்டு தான் வந்து பார்க்க முடியாத பட்சத்தில் நாங்கள் இங்கே வந்தோம். காசை வேஸ்ட் ஆக்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட சாப்பிட்டு ஒரு 400 500 டிப்ஸ் கொடுக்குறாலும் நிறைய பேர் வசதியாக இருக்கீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி ஒரு டிப்ஸாக கூட நினச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணாலே போதும், உங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்லவங்க வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மூலிமா இவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள ஆளாக நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி மாஸ்டர் இவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணல இந்த இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்களும் வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டரில் டேக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் இருப்பாங்க நல்லவங்களாம், ஸோ நீங்களே பார்க்குறாலே நல்லவங்களாக தான் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி அக்கா அப்பா அவங்கள்ட்ட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் உங்களால் முடிஞ்ச அளவு அமௌண்ட்டு வாங்கிட்டு கீழே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்மள்ட்ட வந்து காசே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து 1 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ 20 பேர் 30 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் பேருக்கு 1 ரூபா ஆச்சு. ஸோ வந்து 10 லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவே 10 லட்ச ரூபா கிட்ட ஆச்சு. ஜிபேயில் வந்து நீங்கள் போகலை, அது வந்து யூபிஐ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, லிமிட்டட் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறுநாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 1 ரூபாய்க்கு நான் சொல்லலை, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டு சப்போஸ் அக்கௌண்ட்டு கீழே கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஜிபேலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு அமௌண்ட் போகலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க லைஃப்காக தான் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு 15 லட்சத்துக்கிட்ட தேவைப்படுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஸோ எல்லாருனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமானா சத்தியமாக முடியாது. பாதி பேர் வந்து ஜிஹெச் போவாங்க, அதிகபட்சம் வந்து சொந்தக்காரங்க வாங்குவாங்க, இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. இவங்க வந்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இது சப்போஸ் முடியலன்னா எனக்கா சொல்லியிருக்காங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று எனக்கு ஒரு பையன் ரொம்ப நாள் வாழலாம் ஆசை கிடையாது. ஒரு 10 வருஷம்னா அவன் 23 வயசு ஆனதுக்கப்புறம் நான் போயிட்டேன். இதே இந்த நோய் எனக்கு 10 வருஷம் வச்சு வந்தால் கூட நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன், நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன். பையனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. ஒரே பையன், அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவனுக்காக தான் நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ரீசனும் கிடையாது, என்னை விட்டால் அவனுக்கு வேறு யாரும் கிடையாது வேறு எனக்கு. சரிக்கா நீங்கள் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாரும் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்மளால காசும் இருக்காது, அதிகபட்சம் கடை வாங்குவோம், கடன் மீறி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது காசு தேவைப்படுது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் வந்து நம்ம எது கேட்குறோன்னா, மக்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த அக்காவோட நம்பரே வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சி விடுங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, என்னன்னா நிறைய நல்லவங்களுக்காக அனுப்பிச்சு விட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க.
நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம தான் சொல்லப்போனால் வந்து கடவுள் மாதிரி, நம்ம மனுஷன் தான் வந்து இன்னொரு மனுஷனை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டா கடவுள் வந்து மருந்து கொடுத்துருக்காங்க, அந்த மருந்து வாங்குறதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு காசு தேவைப்படுது. ஸோ மனுஷங்க நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக காப்பாற்றலாம். எனக்கு ஆண்டவன் வழி கொடுத்துருக்கான், மருந்து மூலியமாக வழி கொடுத்துருக்கான். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் என் உயிருக்கு வந்து நல்லபடியாக என்னை காப்பாற்றி கொடுத்துரு. நீங்கள் ப்ரேயரும் எனக்கு சேர்த்து பண்ணுங்கள். காசு மட்டும் இல்லை, ப்ரேயரும் இருந்தால் தான் நான் நல்லபடியாக அந்த உலகத்தில் வாழ முடியும். நான் ரொம்பலாம் கேட்கல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என் பையனுக்காக. அவ்வளோதான். அக்கா, நீங்களும் மனசை விட்டுறாதீங்க. சும்மா நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா எப்படி யாருக்கு எப்போ டெத்து வரும்னு தெரியாது. அதை நம்ம டெத்து எப்போ வரப்போகுதுன்னு நினச்சி நம்ம லைஃப்பை தொலைச்சிடக்கூடாது. பையன் இருக்காங்க, ஹாப்பியாக இருங்க இருக்கிற வரைக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எங்களால் இப்போ எங்களுக்குமே இப்போ நான் வந்து ஏதோ சைடில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது போக நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.